தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். மிக முக்கியமான வீடியோ. நிறைய மாணவர்களுக்கு கேட்டிருந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் தான் இதுவும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் அதாவது 2023ல் பாண்டிச்சேரியில் இருக்கிற கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், பாண்டிச்சேரியில் இருக்கிற கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அப்படின்றது நமக்கு தெரியும். ஐஜிஎம்சி அப்படின்னு சொல்லுவோம், இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஐஜிஎம்சி அப்படின்னு சொல்லப்படுகின்ற பாண்டிச்சேரியில் இருக்கிற ஒரே ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். இந்த காலேஜோட கட் ஆஃப் வந்து லாஸ்ட் இயர் எந்த அளவுக்கு இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டா, இந்த வருடம் அதுல இருந்து ஒரு ப்ளஸ்ல ஒரு 5 மார்க்கோ அல்லது ஒரு 8 மார்க்கோ அந்த அளவுக்கு நம்ம இருக்கிறோம் அப்படின்னா ஓரளவு நமக்கு சேஃபஸ்ட் ஸ்கோராக அது கண்டிப்பாக இருக்கும். அதனால இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்க. லாஸ்ட் இயர் எந்தெந்த மார்க்குக்கு சீட்டு வந்து ஐஜிஎம்சியில் கிடைச்சிது அப்படின்றத நான் சொல்றேன். இது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டு மட்டும்தான். ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட் அதில் போகும்போது செகண்ட் ரவுண்டில் இதை விட இன்னும் கம்மியாக தான் வரும். இது ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து இந்த அளவு இப்போ நான் சொல்ல போகிறதெல்லாம் ஃபர்ஸ்ட் ரவுண்டு தான். செகண்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கம்மியாக வரும். அது அப்புறமா பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இன்னொரு விஷயம், அதில் மொத்த சீட்டோட எண்ணிக்கை அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 180 சீட் இருக்குது. அதில் ஓவராலாக 180 சீட் இருக்குது. இந்த 180 சீட்டில் எப்பயும் போல் எப்படி நமக்கு தமிழகத்தில் வந்து 15% வந்து ஆல் இண்டியா கோட்டா கொடுப்பாங்களோ சேம் ப்ரொசீஜர் அதுலேயும் இருக்கும். அதே போல் ரிமைனிங் இருக்கிற 85% தான் நான் உங்களுக்கு கட் ஆஃப் இன்னைக்கு சொல்ல போகிறது. கவர்மெண்ட்டோட ஃபிக்ஸ்டு ஃபீஸ் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ இருக்கும்? நீங்கள் ஐஜிஎம்சியில் சீட்டு கிடைச்சிது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஃபீஸ் ஆனது 1,43,700 கிட்ட வரும். கிட்டத்தட்ட 1,50,000 ரூபான்னு வச்சுக்கோங்க. இது பர் இயருக்கு ஐஜிஎம்சியில் நீங்கள் கட்ட வேண்டிய அமௌண்ட். கவர்மெண்ட் காலேஜில் கிடைச்சாலுமே 1,50,000 கிட்ட வந்துடுது நமக்கு. பட் இதெல்லாம் இல்லாமல் ஹாஸ்டல் நீங்கள் தங்கினீங்கன்னா அது தனியாக வரும். அது தனி. ஆனால் தமிழகத்தில் இருக்கிற மெடிக்கல் காலேஜில் நீங்கள் சேர்றீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சம் 13,000 16,000 தான் வருதுன்னு நினைக்கிறேன். 13,610 ரூபா பழசு. இப்போ 13,900 சில்லரை இருக்குது. கிட்டத்தட்ட அவ்வளோதான் தமிழகத்தில் இருக்கிற மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் காலேஜுக்கு. ஆனால் பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிட்டத்தட்ட 1,50,000 ரூபா கிட்ட வந்துடுது. அதெல்லாம் ஒரு பக்கம். அதே போல் இங்கே வந்து என்ஆர்ஐ கோட்டா உண்டு. என்ஆர்ஐக்கு தனி சீட் இருக்குது. என்ஆர்ஐக்கு அமௌண்ட் அதிகம். அதெல்லாம் எப்பயும் போல் உண்டு. ஃபாரின்லேருந்து படித்த ஃபாரினில் இருக்கிற இந்தியருக்கு எல்லாருக்குமே. இது வந்து சீட் அப்படின்னு பார்க்கும்போது 180 சீட்டு. அந்த 180 சீட்டுக்கு தான் இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள். ஃபர்ஸ்ட் இதில் வந்து ஆல் இண்டியா கோட்டா தனியாக இருக்குது. இப்போ ஸ்டேட் கோட்டா மட்டும் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்டேட் கோட்டா அதாவது புதுச்சேரியை சேர்ந்த மாணவர்கள் புதுச்சேரி ஸ்டேட் கோட்டாவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. அது த்ரூ சென்டாக் மூலமாக தான் வரும் நமக்கு. சென்டாக் கவுன்சிலிங் மூலமாக வர்றதுனால சென்டாக்ல நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு சென்டாக் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஸ்கோரை பொறுத்து இருக்கிற ஒரு 6 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் கிட்டே இருக்குது. அதில் வரலாம். அல்லது ஒரே ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, அதில் வரலாம். இப்போ நான் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் மட்டும் சொல்கிறேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் எந்த காலேஜ் வேணுன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். பாண்டிச்சேரி மாணவராக இருந்தீங்கன்னா நல்லா கவனித்து பார்த்துக்கோங்க. ஓபிசி அப்படின்ற அதர் பேக்வர்ட் கிளாஸ், ஓபிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 2022ல் 474 முடிஞ்சது. இப்போ 530 வந்து இன்க்ரீஸ் ஆனது. அதாவது 2023க்கு 530 இன்க்ரீஸ் ஆச்சு. ஜென்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா 497 2022ல் 548 2023க்கு முடிஞ்சுது. எம்பிசி கேட்டகரியில் வந்து 2023ல் 495 வந்து இருக்குது. முடிஞ்சது. 495 வந்து சீட்டு கிடச்சிது. அதே போல் பிசிஎம் கேட்டகரி பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம் இவங்களை பொறுத்த வரைக்கும் 518 கட் ஆஃபில் முடிஞ்சிருக்கு. எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 351 லாஸ்ட் இயரில் முடிஞ்சிருக்கு. 2022ல் 333 இருந்தது. 351 வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. அப்போ கிட்டத்தட்ட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். கிட்டத்தட்ட 350ன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு 5 to 8 அந்த அளவுக்கு மதிப்பெண் வைக்கலாம். ஒரு சேஃபஸ்ட் மார்க்காக இருக்கலாம். இன்னும் சேஃப் வேணும் ஒரு 10 மார்க் கூட நீங்கள் ப்ளஸில் வச்சுக்கிட்டு நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்கள். உங்களோட மதிப்பெண் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. கண்டிப்பாக அதில் வந்து ஐஜிஎம்சியில் நமக்கு சீட்டு கிடைக்குமான்றது நமக்கு தெரிய வரும். இதை இப்போ நான் சொல்கிறத விட இங்கே கம்மியாக இருக்கிறீங்க, ரொம்ப குறையுது அப்படின்னா கவலைப்படாதீங்க. பாண்டிச்சேரியில் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் வரும். அதனோட ஃபீஸ் டீட்டெயில் எவ்வளோ வரும்ன்றதை நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதே போல் ஓபிசி அதர் பேக்வர்ட் கிளாஸ் காரைக்கால் இவங்களது காரைக்காலில் வந்து 452 முடிஞ்சிருக்கு. பிசிஎம் காரைக்கால் வந்து 397 முடிஞ்சிருக்கு. எஸ்சி கேட்டகரியில் காரைக்காலை பொறுத்த வரைக்கும் 208 வந்து முடிஞ்சிருக்கு. இது காரைக்கால். இதில் மாஹிக்கு தனியாக வரும், காரைக்கால் தனியாக வரும், ஏனம் தனியாக வரும். இதே கேட்டகரியில் நம்ம ஒரு கேட்டகரி எடுத்திங்கன்னா அது 3 ஸ்டேட்லேயுமே வரும் நமக்கு. இது வந்து ஸ்டேட் கோட்டா மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாண்டிச்சேரியில் இருக்கிற மாணவர்கள் த்ரூ சென்டாக் கவுன்சிலிங் மூலமாக உள்ளே வரும்பொழுது இந்த அளவுக்கு ஸ்கோர் வந்து தேவைப்படுது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஆல் இண்டியா கோட்டா அப்படின்னு சொன்னால் ஆல் இண்டியா கோட்டாவில் நீங்கள் ஓபிசியில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் லாஸ்ட் இயர் 632 முடிஞ்சுது ஆல் இண்டியா கோட்டாவில். ஏன்னா ஆல் இண்டியா கோட்டா த்ரூ இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா மாணவர்களுமே கலந்துப்பாங்க. அதனால் கட் ஆஃப் வந்து அதில் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும்.
இடபிள்யூஎஸ் கோட்டா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அதில் வந்து 627 முடிஞ்சிருக்கு. ஜென்ரலில் வந்து 643க்கு வந்திருக்கு. எஸ்டி கேட்டகரியில் வந்து 505லும், எஸ்சி கேட்டகரி 545 முடிஞ்சிருக்கு. இது ஆல் இண்டியா கோட்டா, சரிங்களா? ஸோ ஆல் இண்டியா கோட்டாவிலேருந்து த்ரூஅவுட் இந்தியாவில் எந்த மாணவர்களுமே வந்து ஐஜிஎம்சியில் படிப்பாங்க. ஸோ அந்த ஸ்கோர் வந்து இது. இப்போ பாண்டிச்சேரியில் இருக்கிற மாணவர்களும் பாண்டிச்சேரிக்கு தனி கோட்டா உண்டு. அந்த கோட்டாக்குள்ளே வரும்போது தான் இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னது உங்களுக்கு. நீங்கள் எந்த கேட்டகரின்னு பார்த்துக்கோங்க. அந்த கேட்டகரியில் எந்த அளவுக்கு மதிப்பெண் இருக்குது அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதை மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் நீட் ஸ்கோரை செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப குறைஞ்சதுன்னா ஒன்றும் வருத்தப்படாதீங்க. வாய்ப்புகள் என்பது நிறையவே இருக்கும். ஸோ சரிங்களா? உங்களுக்கு அடுத்த காலேஜ் எந்த காலேஜோட ப்ரெடிக்ஷன் வேணும், லாஸ்ட் இயர் எவ்வளோ முடிஞ்சுது அப்படின்றத எந்த காலேஜ் வேணுமோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை உங்களுக்கு டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.